தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து மேகி பேட்டிஸ். ஸோ மேகினாவே வந்து குவிக்காக பண்ணுற ஐட்டம் தான், பட் குவிக்காக பண்ணலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம். அதுக்கப்புறமா அந்த மேகியை எடுத்து நம்ம பேட்டிஸ் மாதிரி தட்டி அதை தோசைக்கல்ல போட்டு எடுத்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நான் என்ன எடுத்துருக்கேன்னா வந்துட்டு பட்டாணி கொஞ்சம் எடுத்திருக்கேன், குடமிளகா, சிவப்பு குடமிளகா, மஞ்சள் குடமிளகா எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு தக்காளி எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சோண்டு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம ஒரு மேகி பேக்கெட் எடுத்திருக்கோம். ஒரு மேகிக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ண போகிறோம். அது கூட வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்திருக்கோம். ஸோ அவ்வளோதான் வேணும் நமக்கு. வேணால் காலிஃப்ளவர் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். லேசாக ஈஸியாக நல்லா வதங்கும். அதுக்காக தான். மற்றபடி எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பேன் வச்சு நம்ம நல்லா வதக்கிட்டு மேகி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ டவா வந்து காஞ்சிடுச்சு. நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு முதல் வதக்கிக்கலாம். குடமிளகாய், தக்காளி, காலிஃப்ளவர், மஞ்சள் குடமிளகாய் இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் வேணால் வேறு சேஞ்ச் பண்ண வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட போடலாம். பட் இதெல்லாம் ஈஸியாக வெந்துடும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் எல்லாம் எடுத்திருக்கேன். கூட வந்து பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா காரமாக இருக்கும். நான் வந்து அதில் வர மசாலா பொடியும் போட போகிறேன். கூட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரத்துக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டி தான் போட்டோம். ஸோ ஈஸியாகவே நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு மேகியில் மசாலா பாக்கெட் வந்து நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு அப்புறமா ஊற்றலாம். ஸோ இதை வந்து நல்லா பொடியாக போடணும். ஸோ பாக்கெட்டில் இருக்கும்போதே நம்ம வந்து நல்லா இப்படி கையிலே பிடிச்சிக்கிட்டா நல்லா தூளாக இருக்கும். தூளாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த பேட்டிஸ்க்கு. ஸோ நல்லா எவ்வளோ பொடியாக்க முடியுமோ இந்த மாதிரி நல்லா நொறுக்கிக்கோங்க. ஸோ நல்லா பொடியாகிடுச்சு. இப்போது இதை வந்து போட்டுக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறேன். இது வந்து மேகி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பசங்க மேகினாவே சாப்பிட்ருவாங்க. பட் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை பண்ணி தரலாம். அடிக்கடி பண்ணணும் இல்லை, பட் நம்ம ஒரு வாட்டி பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் நல்லா. ஸோ இது வந்து லேசாக தண்ணி ஊற்ற போகிறேன். அந்த தக்காளி அந்த வெஜிடபிள்ஸ் அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து பேட்டிஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அந்த தண்ணி சுண்டுற டைம்லேயும் நம்ம வந்து இதையும் கட் பண்ணி அந்த மசாலாவையும் போட்டுடலாம் அதில். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுண்டிடுச்சு. ஸோ நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். அப்போ தான் கொஞ்சம் மேகி வேகணும் லேசாக. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஹாட் வாட்டர் ஊற்றுறேன், அதனால் டக்குன்னு ஆகிடும். நம்மளுடைய மசாலாவையும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது தண்ணியெலாம் சுண்டிடுச்சு. அந்த மேகி வந்து நல்லா கொஞ்சம் வெந்துடுச்சு. இப்போது வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்திருக்கும். அந்த டைமில் இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா வந்து அரிசி மாவு வேணால் ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் பைண்டிங்க்கு நல்லாயிருக்கும். நல்லா பேட்டிஸ் மாதிரி தட்டி நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுக்கலாம். ஸோ மேகி வந்து நல்லா இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து அரிசி மாவு கொஞ்சம் போட போகிறேன். கொஞ்சம் கிறிஸ்பினஸும் தரும், நல்லா வந்து பைண்டிங்காகவும் இருக்கும். அதனால் பைண்டிங்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம இந்த மாதிரி 2 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிசைஞ்சு பார்க்கலாம். இது வந்து நம்ம உப்பு போடவே இல்லை, ஏன்னா வந்து ஏற்கனவே மேகி மசாலாலே உப்பு நல்லா நிறையவே இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த உப்பு போட வேண்டாம். இதில் நல்லா கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து மேகி நல்லா வந்து நமக்கு ஒட்டும் இல்லையா, அதனால் ஈஸியாக வந்து நமக்கு நல்லா வந்து இந்த மாதிரி பிசைய வரும் நல்லா. ஸோ இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி என்ன சைஸ் பேட்டி வேணும் நம்ம வந்து நல்லா ஒரு பால் மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம கட்லெட் அதுக்கெலாம் தட்டுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தட்டிக்கலாம். கொஞ்சம் மெலிசை தட்டினா நல்லாயிருக்கும். இல்லை கட்லெட் மாதிரி கூட பண்ணலாம். நான் பேட்டிஸ் மாதிரி பண்ணுறோம், கொஞ்சம் தின்னாக தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தின் பேட்டிஸாக எடுத்து தோசைக்கல்ல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ தோசைக்கல்ல வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மேகி வந்து நல்லா இந்த மாதிரி 4 பேட்டிஸாக நான் வந்து தட்டி வச்சுருக்கேன் கையிலேயே. ஸோ இதை வந்து நம்ம போட்டு எடுக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா போட்டு எடுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நல்லா நம்ம மெலிசா இந்த மாதிரி தட்டி எடுத்துருக்கோம். ஸோ ஆயில் வந்து இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம 4மே வந்து ஒரே இதில் ட்ரிப்பில் போட்டுடலாம். ஸோ இன்னொரு வாட்டி எடுத்து கொஞ்சம் மெலிசா அமுக்கி போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து மேகி இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ நல்லா ஒரு சைடு ஆனப்புறம் வந்து நம்ம மெதுவாக திருப்பி போடலாம். இது கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்கும். ஸோ பார்த்து மெதுவாக திருப்புங்க. நல்லா ஒரு சைடு ஆனப்புறமா வந்து இது மாதிரி திருப்பி போடுங்க. 2 சைடும் நல்லா ஆகட்டும். நல்லா 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்தால் நம்ம எடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா 2 சைடும் வந்து நல்லா ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ இது ஒரு மாதிரி கட்லெட்னும் சொல்லலாம், பேட்டிஸ்னும் சொல்லலாம். ஸோ நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேகியில் பண்ணுறதுனால இது நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ நல்லா குயிக்கான டேஸ்ட்டான டிஷ் நம்ம பண்ணுறோம் நம்ம. ஸோ மேகி பேட்டிஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு கெச்சப் வச்சு நம்ம சர்வ் பண்ணவே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். காஃபியோட டீயோடலாம் நல்லா சூப்பராக போகும். ஸோ நீங்களும் வந்து இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ்.